சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. வணக்கம். ஒரு தனி மனுஷ ஒரு முழு கிராமத்தோட நிர்வாகத்தையே மாத்த முடியுமா? அப்படி ஒரு கேள்விக்கு பதிலா அமைஞ்ச ஒரு நிஜ சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கேள்வியிலிருந்து தான் எல்லாமே தொடங்குது. பாருங்க, இது வெறும் ஒரு மண்ணுதான். ஆனா இதுக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு நீங்களே பார்க்க போறீங்க. சம்பவம் நடக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கிற கரடி சித்தூர் கிராமம். நாள் ஜனவரி 26, 2026. சே பாக்கியராஜ் அப்படிங்கிற ஒரு குடிமகன் தன்னோட பஞ்சாயத்து ஆபீஸுக்கு 2 மனுக்களை கொடுக்கறாரு. அதுதான் இங்க தொடக்கப்புள்ளி. முதல்ல அந்த மனுக்கள்ல அப்படி என்னதான் இருந்துச்சுன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரே நாள்ல 2 மனுக்கள். ஒன்னு தேர்தலை நேர்மையா நடத்தணும்னு சொல்லுது, இன்னொன்னு நிர்வாகத்தை சிறப்பா பண்ணணும்னு சொல்லுது. ரெண்டுமே வேற வேற மாதிரி இருந்தாலும் அதோட நோக்கம் ஒண்ணுதான், நம்ம கிராமம் நல்லா இருக்கணும். சரி, இப்போ முதல் மனுவை பத்தி விரிவா பார்ப்போம். இது முழுக்க முழுக்க நேர்மையான தேர்தல்கள் சம்பந்தப்பட்டது. இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா, ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்புன்னு கிராம சபையில தீர்மானம் போடணும். இனிமே யாரும் பணமோ பொருளோ வாங்க மாட்டோம்னு உறுதிமொழி எடுக்கணும். நேர்மையா ஓட்டு போடுவோன்னு முடிவு பண்ணணும். கடைசியா இந்த விஷயத்த ஊர் முழுக்க கொண்டு சேர்க்கணும். இது வெறும் கோரிக்கை இல்ல, ஒரு சமூக மாற்றத்துக்கான விதை. அடுத்து 2வது மனு. இது நேரடியா அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நிர்வாகத்தை பத்தினது. இதுவும் பாருங்க, எவ்ளோ தெளிவான கோரிக்கைகள். பிறப்பு இறப்பு சான்றிதழ் தாமதம் இல்லாம கிடைக்கணும். எல்லா பதிவுகளும் 100% சரியா நடக்கணும். வெளிப்படை தன்மைக்காக மாசம் ஒரு ரிப்போர்ட் வெளியிடணும். இதெல்லாம் ஒரு நல்ல நிர்வாகத்தோட அடிப்படை அம்சங்கள் இல்லையா? மனு கொடுத்துட்டோம், தீர்மானமும் போட்டாச்சு. ஆனா செஞ்சதற்கான ஆதாரம் என்ன? அதை எப்படி உறுதிப்படுத்துறது? அதோட ரகசியம்தான் இப்ப பார்க்க போறோம். இதுதான் அசலான கேள்வி. நாம சொல்ற யோசனையெல்லாம் வெறும் பேச்சோடு நின்னுடுச்சா, இல்ல உண்மையிலேயே அது அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கான்னு எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு பதில் இந்த கிராம சபை தீர்மான பதிவேடுல தான் இருக்கு. இது ஒரு சாதாரண நோட்டு புத்தகம் கிடையாது. கிராம சபையில நிறைவேற்றப்படுற ஒவ்வொரு தீர்மானமும் இதுல தான் பதியப்படும். இது ஒரு சட்டபூர்வமான அதிகாரப்பூர்வமான ஆவணம். இந்த செயல்முறை ரொம்ப சிம்பிள். 2 ஸ்டெப் தான். 1, நாம கொடுத்த தீர்மானம் இந்த ரெஜிஸ்டர்ல சரியா எழுதப்பட்டிருக்கான்னு உறுதி செய்யணும். 2வது, அப்படி எழுதின அந்த தீர்மானத்தோட ஒரு அதிகாரப்பூர்வ நகலை, அதாவது காப்பிய ஊராட்சி தலைவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கணும். அந்த நகல் எதுக்கு அவ்ளோ முக்கியம்? ஏன்னா அதுதான் உங்க கையில இருக்கிற ஆதாரம். தீர்மானம் நிறைவேறிச்சுன்னு மத்தவங்களுக்கும் நீங்க அதை காட்டலாம். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த அதை பயன்படுத்தலாம். முக்கியமா நிர்வாகத்தை வெளிப்படையா செயல்பட வைக்க அது ஒரு முக்கியமான கருவி. சரி, இந்த மொத்த சம்பவத்துல இருந்தும் ஒரு சாதாரண குடிமகனா நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இந்த வாக்கியம் ரொம்ப ஆழமானது. மனு கொடுக்கறதோட நம்ம வேலை முடியல, அதை ஃபாலோ பண்ணி அதுக்கான பதிவை கையில வாங்குறதுல தான் உண்மையான வெற்றி இருக்கு. ஆனா இங்கதான் நம்ம கதையில ஒரு முக்கியமான திருப்பம். பாக்கியராஜ் இந்த எல்லா வழிமுறைகளையும் சரியா பின்பற்றியும் அவருக்கு அந்த தீர்மானத்தோட நகல் ஊராட்சி நிர்வாகத்தால வழங்கப்படல. அப்போ இது தோல்வியா? நிச்சயமா இல்ல. இதுதான் அடுத்த கட்ட போராட்டத்துக்கான தொடக்கம். அந்த பதிவை கேட்டு பெறுவது நம்ம உரிமைன்னு நம்ம இன்னும் உறுதியா நிக்கணும். அதுதான் இந்த நிகழ்வோட உண்மையான பாடம். அதனால பாக்கியராஜோட இந்த முயற்சி கரடி சித்தூரோடு மட்டும் முடிகிற கதையில்ல. இது நம்ம ஒவ்வொருத்தருக்குமான ஒரு வழிகாட்டி. மனு கொடு, தீர்மானத்தை பதிவேட்ல ஏத்த சொல்லு, அதோட நகலை கேளு. இதுதான் அந்த வரைபடம். ஒருவேளை நகல் கிடைக்கலன்னா கூட அந்த வரைபடம் தப்பாகிடாது. அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அதுதான் நமக்கு அடித்தளம் போடும். ஆக இந்த கேள்வியோட இந்த அலசல முடிச்சுக்கலாம். உங்க பகுதியில ஒரு மாற்றத்தை கொண்டு வர நீங்க முதல் அடி எடுத்து வைக்கிறீங்க. ஒருவேளை நீங்க கேட்ட பதிவு உங்களுக்கு மறுப்பப்பட்டா உங்களோட அடுத்த அடி என்னவா இருக்கும்? ஏன்னா மாற்றம்ங்கிறது ஒரே நாள்ல வர்றதில்ல, அது ஒரு தொடர் பயணம். அந்த பயணத்துக்கு இந்த சம்பவம் ஒரு நல்ல தொடக்கமா இருக்கட்டும்.